இந்த சாப்டரில் நம்ம வைரஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது, ஸோ ஏதாவது இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ரன் ஆகுதுன்னா அந்த இன்ஃபெக்டட் ஃபைல்ஸை எப்படி டெலீட் பண்ணுறது அண்ட் ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆன்டிவைரஸ் மூலயமா அந்த இன்ஃபெக்டட் ஃபைல்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ணலாம் இல்லை ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் எந்த ஃபோல்டரில் வந்து வைரஸ் இருக்கோ, ஸோ இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸை நம்ம ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி ஸ்கேன் பண்ணுன்னா ஜஸ்ட் அந்த ஃபைல்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஸ்கேன் வித் ஏவிஜி. அதாவது நீங்கள் என்ன ஆன்டிவைரஸ் வந்து உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் கரண்ட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த ஆன்டிவைரஸ் வந்து இதில் ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ ஏவிஜி ஆன்டிவைரஸ். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் கொடுத்ததோட ஸோ ஸ்கேன் ஆகும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கோ அண்ட் அதில் எவ்வளோ இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் இருக்கோ அந்த இன்ஃபெக்டட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ த்ரெட்ஸ் டிடெக்டட், அதாவது எந்த ஒரு இன்ஃபெக்டட் ஃபைல்ஸும் இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே இல்லை அப்படின்றது ஸ்பெசிஃபை ஆகுது. சப்போஸ் ஏதாவது ஒரு இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்டட் ஃபைல்ஸை எப்படி டெலீட் பண்ணுறது அண்ட் ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு யூஎஸ்பி ட்ரைவ், அதாவது நிறைய ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி பென்ட்ரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பென்ட்ரைவ்ஸ் மூலயமா வேறு சிஸ்டத்துலேருந்து யூஸ் பண்ணும்போது நிறைய இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் வரும். அண்ட் இன்ஃபெக்டட் ஃபைல்ஸை எப்படி நீங்கள் டெலீட் பண்ணுறது, அதை எப்படி வந்து சேஃபாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்பி ட்ரைவ் வந்து ஃபைல்ஸை காப்பி பண்ணி எடுத்து வந்து உங்கள் சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த ஆன்டிவைரஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, ஆன்டிவைரஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆன்டிவைரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ அதாவது இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் இருக்குது, ஸோ அதை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்டர்னல் ட்ரைவ் நம்ம போட்டிருக்கோம், அதாவது யூஎஸ்பி பென்ட்ரைவ் ஒன்று வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்டிவைரஸ் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆன்டிவைரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். அதாவது த்ரெட்ஸ் டிடெக்டர், ட்ரோஜன் ஹார்ஸ் ஏஜென்ட், அதாவது இந்த ஃபைல்ஸ் வந்து இன்ஃபெக்டடாக இருக்குது, ஸோ இந்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் இல்லைனா அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் எந்த எக்ஸ்டர்னல் ட்ரைவில் வைரஸ் இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் வித் ஏவிஜி. ஸோ என்ன ஆன்டிவைரஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த ஆன்டிவைரஸ் மூலிமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்கேன் ஆகும். அதோட பர்சன்டேஜ் லெவல், ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்குன்னு காமிக்கும். அண்ட் கரண்ட் ஸ்கேனிங் அண்ட் த்ரெட்ஸ் ஏதாவது ஃபவுண்ட் ஆகுது. த்ரெட்ஸ்னால் என்னென்னா ஒரு இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ். அந்த ஃபைல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா மற்ற ஃபைல்ஸை வந்து கரெக்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃபைல்ஸை வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்கேன்டு, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு அண்ட் எவ்வளோ த்ரெட்ஸ், அதாவது இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கேனிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ த்ரெட்ஸ் ஃபவுண்ட், ஸோ 3 ஃபைல்ஸ் வந்து இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் இதில் இருக்குது அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கேனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சம்மரி அதில் பார்த்தீங்கன்னா 3 த்ரெட்ஸ் டிடெக்டட், ஸோ 3 இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் பார்த்துக்கலாம். ஹை சிவியரிட்டி, ஸோ அதாவது அதோட பிஹேவியர். ஸோ இந்த இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போச்சுன்னா ஸோ சிஸ்டத்துக்கு வந்து நிறையா டேமேஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற அந்த பிஹேவியர் வேல்யூஸ், ஹை சென்சிட்டிவிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் அதோட டிடெக்ஷன், அந்த ஃபைலோட நேம் அண்ட் அந்த ஃபைல் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா ஜஸ்ட் டிடெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த க்ரீன் மார்க்கில் இருக்கிறது வந்து ஃபைல்ஸ் வந்து நார்மலான ஃபைல்ஸ் அண்ட் ரெட் மார்க்கில் இருக்க பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ். ஸோ ஜஸ்ட் மவுஸ் பாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணாலே கிளியராக தெரியும். ஷோ ஹீல்டு டிடெக்ஷன் இஸ் ஆன், ஷோ இன்ஃபெக்டட் டிடெக்ஷன் இஸ் ஆன். இன்ஃபெக்டட் ஃபைல்ஸை வந்து ரெட் மார்க்கில் வந்து இண்டிகேட் பண்ணும் அண்ட் இன்ஃபெக்ட் ஆகாத ஃபைல்ஸ் வந்து க்ரீன் மார்க்கில் இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணால் ஜஸ்ட் இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆல். ஸோ இந்த 3 ஃபைல்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணால் ஜஸ்ட் ரிமூவ் ஆல் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஸோ ப்ராசஸிங் ஆகுது. இந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆகுது. ஸோ செக்யூர். ஸோ இப்போ 3 ஃபைல்ஸையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சம்மரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 3 த்ரெட்ஸை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். ஷெல் எக்ஸ்டென்ஷன் ஸ்கேன் ஃபினிஷ். ஸோ ஸ்கேன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் 3 ஃபைல்ஸை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வைரஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேன் வித் ஏவிஜி. ஸோ இப்போ ஸ்கேன் நம்ம பண்ணும்போது அதில் எந்த ஒரு த்ரெட்ஸும் வந்து இருக்காது. அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து அதில் இருக்கிற அந்த வைரஸ், அதாவது இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸோ வேறு ஏதாவது இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் டிடெக்ட் ஆகும். ஆர் எல்ஸ்
அதில் இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் எதுவும் இல்லைனா நோ இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ், அதாவது நோ த்ரெட்ஸ் டிடெக்டட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபைல்ஸ் வேணாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவ்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு இன்ஃபெக்டட் ஃபைல்ஸும் இருக்காது. ஸோ சேஃபாக வந்து நீங்கள் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்டட் ஃபைல்ஸை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் எந்த ஒரு அஃபெக்ட்டும் வராது. ஸோ சப்போஸ் இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் இருந்ததுன்னா மற்ற ஃபைல்ஸ் வந்து அதை கரெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட சிஸ்டமோட ஹார்ட் டிஸ்க் அண்ட் ட்ரைவ்ஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஃபோல்டர்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணோம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்ன ஆன்டிவைரஸ் நீங்கள் கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆன்டிவைரஸ் இதில் வரும். ஸோ ஸ்கேன் வித் ஏவிஜி. ஸோ ஜஸ்ட் ஸ்கேன் கொடுத்திங்கன்னா நோ த்ரெட்ஸ் டிடெக்டட். ஸோ இப்படி வந்து நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ணி உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.